திமுக வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைச்சிருக்காங்க ஒரு விஷயத்த. நான் போகிற ஒரு பாயிண்ட்லேயும் வந்து அவங்க தானாகவே நின்று நான் பேசுகிறத கவனிக்கிறதில்ல. எனக்கு கொடுத்த அந்த வரவேற்பில் நான் பார்த்துக்கிட்டேன். ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக கொடுக்கணுங்கிறதுல எல்லாருமே முடிவு எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் நின்றுங்கிறதுல நான் பார்க்குறேன். பெண்களுக்கு கழிவறை இல்லாத ஒரு விஷயமா தான் நான் போனேன். எல்லா இடத்துலையுமே பார்த்தேன். எனக்கு அதில் ரொம்ப வருத்தம். எனக்கு எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போகிற இடத்துலலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் காட்டு பக்கம் தான் போகிறோங்க. நீங்கள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்து என்ன பயன்? ஒரு அடிப்படை விஷயத்தை கூட நீங்கள் செய்யாமல் 5 வருஷத்தில் மொதல் வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் எல்லாத்தையும் வீணடிச்சு மக்களோட கனவை நீங்கள் சிதைச்சிட்டீங்க. மக்களோட நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை செய்ய முடியாமல் துரோகத்தை நீங்கள் அங்கே வந்து சிக்கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதிமுக கோட்டை தான் அப்படிங்கிறது எல்லாருமே நான் என்னையும் உட்பட நானும் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரியும் 2011 நான் இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். நிச்சயமாக அது அதிமுக கோட்டை தான். அதை தாண்டி இங்கே வந்ததில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வந்து என்னை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு நேரம் போயிடுச்சு. மற்ற கூட்டணியோட ஒரு ஆபத்தான ஒரு இடத்த நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மனநிலைமை அவர் ஜெயிக்கலைன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேங்கிறது வந்து அது எங்கே போய் கொண்டு போய் முடியணும். நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் வைக்கிறோம். இல்லை இது நிச்சயமாக கவுன்சிலிங்லாம் போகிற அளவுக்குலாம் போகும். நிச்சயமாக நீங்கள் ஒரு மனநிலைமை வந்து இவ்வளோ மோசமாக போகுதுன்னா நீங்கள் அவங்களுக்குலாம் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. நீங்கள் குரூப் கவுன்சிலிங்னே இருக்குது. இதெல்லாம் அதை மாதிரிலாம் கொண்டு போகலாம். பட் எதுனாலும் வெற்றியும் தோல்வியும் வந்து ஏற்றுக்கிற மனோபாவம் இருந்தாலும் அரசியலில் வந்து நிலைச்சிருக்கோம். எடப்பாடியார் அவர்கள் சொன்ன இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா அவர் சொன்னால் செஞ்சிருவார். சில பேர் பெண்கள்லாம் அழுதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் பேசும்போது என்னம்மா இங்கே பிரச்சனைன்னு சொல்லும்போது அழுதெல்லாம். அது 5 வயசு குழந்தைனாலும் சரி 70 வயசு பாட்டினாலும் சரி ஒரு நல்ல கழிவறை இல்லை. ஏன்னால் அது நினச்சே பார்க்க முடியல. நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் 2026 இருக்கிறோம். எங்கே வேணால் இன்னும் காட்டு பகுதியில் தான் போகிறோம். காட்டு பகுதியில் போனால் அங்கே இருக்கிற காட்டு அந்த உரிமையாளர்லாம் இருப்பாங்க. என்னால் எங்களோடனா சண்டை வாக்குவாதம் வரும். எதுக்கு வாக்குவாதம் இருப்பாருங்க? காலை கடன் கழிக்கிறதுக்கு வாக்குவாதம் வேண்டாம். அவங்க அடுத்தடுத்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறும்? சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல்ல என் கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாரு அப்படின்னா டாக்டர் SD பிரேம்குமார். இவர் தான் வந்து ராசிபுரம்ல கண்டெஸ்ட் பண்ண பாஜகவுடைய வேட்பாளர். இவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு. அவரோட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ ஒரு 15-20 நாள் ஹார்ட் கோர் பிரச்சாரம் முடிச்சுட்டு ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை மொத்தமாக அலசிட்டு நல்ல வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமான ஒரு அணுகுமுறைங்க. நல்ல அந்த அனுபவத்தை பற்றி நானே உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி 2-3 தேர்தலில் நான் ராசிபுரத்தில் போய் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். அதில் இந்த தடவை நான் போனதுக்கு என்ன வித்தியாசம்னா மக்கள் வந்து இந்த 5 வருஷ காலகட்டத்தில் திமுக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நலத்திட்டமும் கொடுக்காத அந்த விஷயத்தில் அதிருப்தி அடைஞ்சு திமுக வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைச்சிருக்காங்க ஒரு விஷயத்த. நான் போகிற ஒரு பாயிண்ட்லேயும் வந்து அவங்க தானாகவே நின்று நான் பேசுகிறத கவனிக்கிறதில்ல. எனக்கு கொடுத்த அந்த வரவேற்பில் நான் பார்த்துக்கிட்டேன். ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக கொடுக்கணுங்கிறதுல எல்லாருமே முடிவு எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் நின்றுங்கிறதுல நான் பார்க்குறேன். நான் இதில் இன்னொரு கேள்வியும் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணது வந்து அகேன்ஸ்ட் சிட்டிங் அமைச்சரோட தான் அகேன்ஸ்டாக தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவருடைய அந்த செயல்பாடுகள் நீங்கள் உள்ளே போகும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் நான் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 15-16 நாட்களாக நாங்கள் வாக்கு சேகரிப்பு இதில் ஈடுபட்டோம். ஒரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 65 இடத்துலேருந்து 70 இடங்கள் 65 to 70 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு பகுதி மக்களை சந்தித்து நாங்கள் வந்து தாமரை சின்னத்துக்கு வாக்கு சேகரிங்கிறது ஒரு இடம். அது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 60 இடங்கிறது இந்த 15 நாளில் கிட்டத்தட்ட 1000 இடங்களில் நின்று நாங்கள் மக்கள்கிட்ட சேகரிப்போம். ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஏற்பட்ட அந்த சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 5 வருஷ காலகட்டத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக 3 இடத்துல 3 இலாக்காவில் இருந்த ஒரு அமைச்சர் எப்படி மக்களில் தொடர்பு இல்லாமல் போனதுங்கள எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல
நல்ல விஷயமா சொன்னாலும் சரி, அடுத்த இடத்துல இல்லை வந்து பார்த்தாருன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து எங்ககிட்ட மந்திரி வந்து பேசவே இல்லை. அவர் சொன்ன வாக்குறுதிகள்லாம் வந்து எங்களுக்கு வந்து நிறைவேற்றலைன்னு சொல்லும் போது மக்கள் எவ்வளோ ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ கோபத்தில் இருக்காங்கிறத என்னால் பார்க்க முடியும். இல்ல இப்ப தொடர்ந்து திமுக வச்ச பிரச்சாரம் என்ன அப்படின்னா, நாங்க நிறைய நலத்திட்டம் பண்ணிட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், இல்லம் தேடி கல்வி கொடுத்துட்டோம், நாங்க வந்து நலத்திட்டம் செஞ்சதுனால நாங்க கான்பிடென்ட்டா போய் ஓட்டு கேட்போம். நீங்களே பார்த்திருப்பீங்க, நிறைய இடத்துல சிஎம் சாரே சொல்லியிருப்பாங்க, மக்கள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ உண்மையில களத்துல அப்படிதான் இருந்துச்சா? நிச்சயமா இல்லைங்க. 1000 ரூபீஸ் இம்பாக்ட் நீங்க ஏற்படுத்துச்சு. அந்த திட்டத்தெல்லாம் தாண்டி நீங்க ஒரு மக்கள் ஊர்ல ஒரு மக்கள் வாழணும்னா நீங்க அடிப்படையான வசதிகள் நீங்க செஞ்சு கொடுக்கணும். இருக்க நல்ல வீடு, நிலத்துக்கு பட்டா கொடுத்துருக்கணும், நல்ல குடிக்கின்ற குடிநீர் வசதி செஞ்சுருக்கணும், சாலை வசதி செஞ்சுருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கழிவறை இல்லாத ஒரு விஷயமா தான் நான் போன எல்லா இடத்துலையுமே பார்க்கணும். எனக்கு அதில் ரொம்ப வருத்தம். எனக்கு எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போகிற இடத்துலலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் காட்டு பக்கம் தான் போகிறோங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்து என்ன பயன் நீங்கள் சொல்லி நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். மக்களுக்கு வந்து அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் இன்னமும் வந்து காட்டு பக்கமாக தான் காலை கடனுக்கு நாங்கள் போகணும்னு சொல்லும் போது அவங்க வருத்தம், அந்த துன்பம் வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கிட்டு எனக்கு அந்த விஷயங்கள் கொண்டு போகும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. எந்த ஒரு நலத்திட்டமும் ஒரு அடிப்படை விஷயத்தை கூட நீங்கள் செய்யாமல் 5 வருஷத்தில் மொதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் எல்லாத்தையும் வீணடிச்சிட்டிங்க. மக்களோட கனவை நீங்கள் சிதைச்சிட்டிங்க. மக்களோட நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை செய்ய முடியாமல் துரோகத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசிபுரம் பொறுத்த வரைக்கும் கோர் இஷ்யூவாக இருந்தது அந்த பஸ் ஸ்டாண்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்க நான் ஐடி பார்க் கொண்டு வந்திருக்கேன், ஜிஹெச் வந்து பெரிய லெவலில் கட்டியிருக்கோம் அப்படின்னு அவங்களோட பிரச்சாரத்தை முன் வச்சாலுமே இந்த பஸ் ஸ்டாண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது ராசிபுரம் நகர் மக்கள் இதில் வந்து ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது உங்கள் பிரச்சாரத்துக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது? எனக்கு அது என்ன சந்தேகம், நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வரீங்க, பேருந்து நீங்கள் நிலையை கொண்டு வரீங்க, விச் இஸ் ஓகே, ஒரு டிராஃபிக் ஆகுது, இன்னும் ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கோங்க. இதை வந்து முன்னெடுத்தது யார்? மக்கள்லாம் சேர்ந்து அந்த பகுதி இருக்கிற மக்கள்லாம் உங்ககிட்ட வந்து கருத்து கேட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட மனு கொடுத்தாங்க? திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞானோதயம் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஐயோ இவ்வளோ டிராஃபிக் ஆகுது, இங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படக்கூடாது எப்போ உங்களுக்கு தோணி இருக்கு? எந்த அந்த பக்கம் பகுதி மக்கள் எவ்வளோ வியாபாரிகள் இருக்கிறாங்க, இந்த பேருந்து நிலையத்தை இங்கிருந்து அங்கே மாற்றினா யாராருக்கு நஷ்டம், யாராருக்கு லாபங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு யார்கிட்ட கேட்டுங்க? ஒரு சதவீத மக்கள் கூட அதுக்கு நாங்கள் வந்து உடன்படலை. இதுதான் உண்மைங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க போய் டைரக்டா நீங்க போய் மக்கள் குறிப்பாவே அந்த படையப்பா ரியல் எஸ்டேட் இதுல என்ன பண்ணிருக்காங்க, இப்போ இந்த இடத்த அங்கிருந்து நீங்க இன்னொரு ஊருக்கு போய் தான் நீங்க பஸ் எடுத்து நீங்க இன்னொரு ஊருக்கு போகணும். 8-9 கிலோமீட்டர் நீங்க வந்து மக்களை கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம் ஏன் அவ்வளவு மேடுபடும்? அப்போ நாங்க அதெல்லாம் அங்க போய் வந்து ஆராய்ந்த பொழுது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அங்க ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் வந்து இங்க போட்டா இந்த இடத்துல இவ்வளவு ஒரு 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா ஒரு இடத்துல போகுதுன்னாங்க. இப்போ 15 கோடி ரூபா அவளுக்கும் அந்த இடத்துல வந்து மதிப்பு கூட்டி இருக்குன்னா, இதை நீங்க மக்களுக்காக செஞ்சீங்களா இல்ல குறிப்பிட்ட நபருக்காக நீங்க வேலை செஞ்சீங்க? ஒரு பேருந்து நிலையம் மக்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாம இவ்வளவு வருஷமா பயன்பாட்டில் இருந்தவங்க நீங்க அதுலயும் மண் அள்ளி போட்டு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு இன்னொரு வகையிலுமே நான் ஒரு வழி சொல்றேன். ஓகே, ஒரு ஃபியூச்சர்ல இது மாதிரி தேவைப்படும் அப்படின்னு அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலே இதே மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கு. ஓகே, நீங்க அந்த கூட நீங்க பயன்பாட்டை எடுத்து இருந்திருக்கலாமே. அப்போ நீங்க தாண்டி 8-9 கிலோமீட்டர் தாண்டி வச்சுன்னா இதுல வந்து சுயநலம் குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் வந்து பயனடைங்கிற ஒரு விஷயத்துல இதுல மக்கள் ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரச்சாரத்திலேயே வந்து அவங்க சைட்ல வச்ச பிரச்சாரம் என்னன்னா, இது வந்து திசை திருப்ப பாக்குறாங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்கும், இது வந்து நீங்க அவுட்ஸ்கர்ட், இப்ப நம்ம இங்க எப்படி கிளாம்பாக்கம்லாம் இருக்கும் அந்த மாதிரி நீங்க வெளியூர் போறீங்கன்னா அதுக்காக தான் நாங்க அந்த பேருந்து நிலையம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அங்க ராஜேஷ் அவர்களோ இல்லது வந்து மதிவேந்தன் அவர்களோ அந்த பிரச்சாரத்தை தான் கடைசி நாட்கள்ல முன்னெடுத்தாங்க. நம்மளே அவங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது எடுப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் உண்மைன்னு. மக்கள்லாம் ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாங்க, கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவுக்கு எதிராக வரான்னு தெரிஞ்ச பிறகு மறுபடியும் தேர்தலுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பேருந்து நிலை இங்கேருந்து அகற்றப்பட மாட்டாது, இது இந்த ஊருக்கு போகிறது அந்த ஊருக்கு போகிறங்கிறது நிச்சயமாக மக்கள் தெளிவடைச்சிட்டாங்க. நான் முன்னாடியே இப்போ சொன்ன மாதிரி அப்படி அந்த ஒரு வாய்ப்பு அங்கே போனால் தான் நல்லா இருக்குன்னா, நீங்கள் 3 கிலோமீட்டர்லேயே அந்த வசதி இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி ஏன் நீங்கள் 8-9 கிலோமீட்டருக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம்? மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க. அது இந்த தேர்தலில் நிச்சயமாக அதனுடைய எதிர்ப்பு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம எலெக்ஷன் முடிச்ச பிறகுதான் பேசிட்டு இருக்கோம். இந்த இன்னும் நம்மளோட தீர்ப்பு அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கூட்டணியா வேலை பார்த்துருக்கீங்க, வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு டாக்டர் பிரேம்? இந்த ஒரு வாய்ப்பை நான் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணுங்க. நாள் 1 எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து
அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சியும் சரி, தினகரன் அண்ணன் கட்சினாலும் சரி, எல்லா தரப்பட்ட கூட்டணி கட்சிகள் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக என்னை எடுத்துக்கிட்டு வரவேற்க நாள் 1லிருந்து என்னைய வந்து அறிமுகப்படுத்தின நாள் கூட்டத்தில் இருந்துங்க தேதி வந்து போலார டேட் வரலுமே வந்து என் கூட எல்லாருமே நின்று என் கூட வச்சாங்க. இது என்ன காட்டுதுன்னா, எல்லா டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ்லேருந்து எல்லாருடைய இதில் வந்து இலக்கு ஒன்று தான், டார்கெட் ஒன்று, திமுகவை இந்த தடவை நிச்சயமாக அகற்றணும் அப்படிங்கிற ஒன்று. இப்போ நீங்க வந்து வேட்பாளரா வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு என்னன்னா, அது வந்து ரெட்டலையோடைய கோட்டை. அங்க இருக்க மக்கள்லாம் வந்து ரெட்டலை தான் அப்படின்னு பச்சை குத்தி இருக்க அளவுக்கு அந்த இடம் வந்து இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது தாமரைக்கு. ரெட்டலையும் சூரியனும் தான் நின்றுருக்கு. ஸோ அப்ப பிரேம் அவர்கள் போய் அங்க போய் தாமரையில நிற்கும் பொழுது என்ன மாதிரியான சிக்கல்கள் நீங்க சந்திச்சீங்க, என்ன மாதிரியான வரவேற்புகள் இருந்துச்சு? அதான் நீங்க சொன்ன மாதிரி முதல் தடவையா ராசிபுரத்துல தாமரை சின்னத்துக்கு போட்டுக்கிறேன். இதுக்கு கண்டிப்பா நான் வந்து எங்களுடைய மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொன்னேன். ஏன்னா என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் பாரதிய ஜனதா கட்சியில மருத்துவ பிரிவில் ஏற்கனவே மாநில தலைவராக இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் மக்களுக்கு நான் களப்பணியாற்றிருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை தாண்டி என்னை நம்பி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அங்கே வந்து சிக்கல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிமுக கோட்டை தான் அப்படிங்கிறது எல்லாருமே, நான் என்னை உட்பட நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் 2011 நான் அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். நிச்சயமாக அது அதிமுக கோட்டை தான். அதை தாண்டி இங்கே வந்ததில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வந்து என்னை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு நேரம் போயிடுச்சு மற்ற கூட்டணியோட. பட் நான் ஒரு மனநிலைமைக்கு போனேன், இவங்க எப்படி என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு. அங்கே போனால் இவங்க எப்படி நம்மளை ஏற்றுப்பாங்கன்ற ஒரு கிளாஷை ஒன்றா சேர்ந்துங்க இயல்பாக என்னையோட இன்னும் இயல்பாக அவங்க ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு வீட்டு பிள்ளை மாதிரி ஆக்கிட்டு. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா தான் தெரியும் நம்மளை போனால் எப்படி உபசரிக்கிறாங்க. இது எல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரிங்க, எப்படியாவது இந்த தடவை திமுகவை நிச்சயமாக இந்த தடவை வந்து ஆட்சியிலேருந்து அகற்றணும். மக்கள் இந்த 5 வருஷ காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் நீங்கணும். மறுபடியும் அங்கே வந்து அது கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே வந்து அமையணுங்கிறதுல என்னையோட அவங்க இன்னும் 100% வந்து அவங்க மனசுல உறுதியாக. இப்போ தொடர்ந்து சில வருடங்களா இருந்த நேரேட்டிவ் என்ன அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு ஜெல் ஆகாத கூட்டணி, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆகாது, பாமகக்கும் இவங்களுக்கும் ஆகாது, யாரும் சேர்ந்து வேலை பார்க்க மாட்டாங்க, ஒற்றுமையா இல்லை அப்படின்னு வந்து ஒரு சினாரியோ கிரியேட் ஆயிருந்தது. அதுதான் பத்திரிகையிலையும் டெலிவிஷன்லயும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இன்னொரு பக்கம் திமுக மாதிரி எம்.கே. ஸ்டாலின் மாதிரி ஒரு கூட்டணியை கையாளுற சாணக்கியர் யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவும் ஃப்ளோட் ஆயிருந்தது. பட் டு பி ஃப்ராங்க், எலெக்ஷன்ல நம்ம பார்க்கும் பொழுது காங்கிரஸோ இல்லை விசிகாவோ எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கல அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்களை பார்த்தோம். ஸோ இங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் அதிமுக வந்து வேலை பார்த்தாங்க? ஏன்னா நீங்க பாஜக வேட்பாளர், பாஜகவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அப்போ பாஜகவினரும் அதிமுகவினரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஸோ இப்போ எவ்வளவு தூரம் உங்களுக்கு அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த இடத்துல? நான் என்ன 100% சொன்னா கூட அது கம்மி நான் நினைக்கிறேன். 200% எனக்கு ஒத்துழைப்பு இருந்தது. நம்ம ஏன்னா அந்த 5 வருஷ காலகட்டத்தில் மக்கள் வந்து இவங்க கிட்ட குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக தான் ஆட்சியில் இருந்தது, பட் இவங்க சந்திச்ச இந்த துரோகங்கள், இந்த பேருந்து நிலைய பிரச்சனையா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும், இந்த டைடல் பார்க்குன்னு சும்மா ஒரு மாயையை காட்டுறதுலேருந்து பொருளாதார வீழ்ச்சி, விலைவாசி ஏற்றம், இதெல்லாம் வந்து இந்த குறைகள் எல்லாம் நியாயப்படி அவங்க திமுக காரங்கிட்ட போய் சொல்லியிருக்கணும். அந்த மந்திரியை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அங்கே இருக்கிற ஒரு எம்பியுமே பார்க்க முடிஞ்சு அவங்க கஷ்டத்தை சொல்ல முடியாத சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுங்க, திரும்புவது பார்த்தீங்கன்னா அதிமுக நம்ம கூட இருந்தாங்க, போனது இவ்வளோ நாளாக நம்ம கூட இருந்தவங்க, அவங்க தான் நம்மளுக்கான உண்மையான ஆட்கள்னு சொல்லி குறைகள் எல்லாம் அங்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதிமுககாரங்க, கூட்டணிக்காரங்களுக்கு என்னன்னா, இந்த ஒரு வாய்ப்பை நம்ம தவற விட்டோம்னா இன்னும் வந்து ராசிபுரம் வந்து அந்த முன்னேற்றம் வந்து இன்னும் 10-20 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கிறதுனால தான் என்னைய வந்து அறிமுக கூட்ட நாள்லேயே சொல்லிட்டாங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிறதா எங்களோட பிரதான குறிக்கோளாக இருக்கும்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்சது இந்த கூட்டணி கட்சிக்காரங்க தான். நாள் 1லிருந்து என் கூட வந்து இப்போ கூட தொடர்பு கொண்டுட்டே தான் இருக்கிறாங்க. டாக்டர் தைரியமா இருங்க, இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்கிறோங்கிறதுல அந்த உறுதியான ஒரு வந்து எனக்கு இந்த 15-16 நாளாக எனக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் கொடுத்தது. இப்போ நம்ம வந்து ஓவராலா இந்த எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க, 85% வாக்குகள் வந்து போல் ஆயிருக்கு. அதுக்கு 2 ஃபேக்டர் வந்து பேசுறாங்க. ஒன்று வந்து எஸ்ஐஆர், இன்னொன்று வந்து விஜய் தான் காரணம். ஸோ நீங்க களத்துல வேட்பாளரா இருந்திருக்கீங்க, உங்களை எதிர்த்து டிவிகே வேட்பாளராக லோகேஷ் அவர்கள் நின்றுருக்காங்க. ஸோ டிவிகேவோட ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா நான் எங்கேயுமே குறைச்சி மதிப்பிடலைங்க. ஏன்னா எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களோட ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ராசிபுரத்தில் நான் பார்த்தவர்களும் நிறைய சிறுவர்களும் சிறுமிகளும் தான் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, என்னால் பார்க்க முடிஞ்சது.
வேட்பாளரை ஒரு 2-3 இடத்துல நான் பார்த்தேன். அவங்களும் வழக்கம் போல் வாக்கு சேகரிச்சுட்டு இருந்தாங்க. பட் அவங்க கூட அதிகமாக இருந்தது சிறுவர் சிறுமிகள் தான். அதோட தாக்கம் வந்து நிச்சயமாக இருக்கும். நான் முதல் நாள் பேட்டியிலுமே நான் அதே தான் நான் சொல்லியிருந்தேன். சுத்தமாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது, தாக்கம் இருக்குது. பட் போக போக எப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஓவரால் நம்ம தொகுதி உங்கள் தொகுதியை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இவர் வந்து இத்தனை கோடி வாக்கு வாங்குவார். இப்போ டெய்லி அப்படியே வந்து படிப்படியாக ஏறி இப்போ வந்து 35% வந்து இருக்கு. 2 கோடி வாங்குவார், 3 கோடி வாங்குவார், இந்த மாதிரி ப்ரெடிக்ஷனாக வந்து நிறைய போடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஆஸ் அ டாக்டராகவும் நீங்கள் சொல்லணும், ஏன்னா குழந்தைங்க நிறைய இடங்கள்ல குழந்தைங்க மகளிர்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலா பாலிடிக்ஸே இந்த மாதிரி இல்லை இதுக்கு முன்னாடி. இப்போ நானே தனிப்பட்ட வகையில் எனக்கே பல வருத்தங்கள் உண்டு. ஒரு பெண்மணி சொல்றாங்க, அவர் ஜெயிக்கலன்னா நானும் தற்கொலை பண்ணிப்பேன், என் குழந்தைக்கும் விஷம் வச்சு கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸே ரொம்ப புதுசா இருக்கு. இவங்க தோல்வியை அக்செப்ட் பண்ணுவாங்களா? அந்த எமோஷனல் ட்ராமாக்குள்ள கொண்டு போயிட்டாரு. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல, மற்றவங்க மாதிரி எதுவுமே பண்ணாம வெறும் விஜய் அப்படிங்கிற ஒரு கல்ட் ஃபேக்டர் மட்டும் கொண்டு போறது, இது ஆரோக்கியமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமா அது ஆரோக்கியமா இருக்கும்னு தோணுறீங்க. ஒரு ஆபத்தான ஒரு இடத்த நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மனநிலைமை, அவர் ஜெயிக்கலைன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேங்கிறது வந்து அது எங்கே போய் கொண்டு போய் முடியும்னு. ஏன்னா இது நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நாங்க வைக்கிறோம். இல்லை, இது நிச்சயமா கவுன்சிலிங்லாம் போகிற அளவுக்குலாம் போவோங்க. நிச்சயமா நீங்கள் ஒருத்தங்க ஒரு மனநிலைமை வந்து இவ்வளோ மோசமாக போகுதுன்னா நீங்கள் அவங்களுக்குலாம் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. நீங்கள் குரூப் கவுன்சிலிங்னே இருக்குது இதெல்லாம். அதை மாதிரிலாம் கொண்டு போகலாம். பட் எதுனாலும் வெற்றியும் தோல்வியும் வந்து ஏற்றுக்கிற மனோபாவம் இருந்தால் தான் அரசியலில் வந்து நிலைச்சிருக்கோம். இல்லை, நீங்கள் உங்கள் அப்பாவுமே அரசியல்வாதி தான். ஸோ அதனால திமுக அதிமுகவோட கட்டமைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஒரு தேசிய கட்சியில் இருக்கீங்க. ஒரு 2 வருஷத்துல விஜயால இத்தனை வெற்றியை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்லை, நான் அதை நிச்சயமா எதிர்பார்க்கலைங்க. இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் இதில் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். இப்போ நானுமே வந்து 18-19 நாட்கள் தொகுதியில் இருந்ததுனால எனக்கு பெருசாக வெளியில் என்ன நடந்தது எனக்கு தெரியல. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் எலெக்ஷன் போலிங் தான் நான் பார்க்குறேன். நிறைய டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸில் நிறைய அவர் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம். இது வந்து ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும்ங்கிறதுல கரெக்டாக என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எல்லாரும் நிறைய பேரோட ஸ்பிளிட்டிங் ஓட்ஸ் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதையெல்லாம் தாண்டி ராசிபுரத்தில் மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனையில் யார் நின்னா அது சரி பண்ணுவாங்கிறதுல மக்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இந்த தடவை தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ தான் வந்து நம்பியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ண அந்த டாக்டிஸ் இருக்கு இல்லையா, நாங்க 10,000 கொடுக்குறோம், நாங்க வந்து 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் அறிவிச்ச இந்த 10,000 ரூபாய் விஷயமா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், விவசாய கடனா இருக்கட்டும், கல்வி கடனா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபேக்டர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பெனிட்ரேட் ஆயிருக்கு நீங்க? இப்போ நம்ம எடப்பாடியார் அவர்கள் சொன்ன இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குங்க. ஏன்னா அவர் சொன்னா செஞ்சிருவார். அது அந்த நம்பிக்கை வந்து ஊர்ல வந்து நிறைய விவசாயிகள் சரிங்க 100 நாள் வேலை திட்டத்தில் ஏரியில் வேலை செஞ்சுருக்கோங்க. நாங்கள் சந்திச்சிருக்கோம். வாக்கு சேகரிக்கும் போது அவங்க சொன்னது 10,000 ரூபாய் கொடுக்கணுங்கிறத அவங்க நம்பணும். அவரு சொன்னா செய்வாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக காரங்க வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் களத்தில் உட்காந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அங்கே நடக்கிற பிரச்சனைகள் யாருக்குமே முழுமையாக 100 நாள் திட்டம் அவங்க கொடுத்து போய் சேரலை. எல்லாருக்கும் 10 நாள், 8 நாள், 20 நாள், 30 நாள். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பதிவு பண்ணுற பிரச்சனையெல்லாம் யாருமே உங்களுக்கு உதவியாக செய்யலை. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கணும். இப்போ அதெல்லாம் தாண்டி 100 நாட்கள்ங்கிறது இப்போ 150 நாட்களாக நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த 10,000 ரூபாய் விஷயம், மானியம் 2,000 ரூபாய் விஷயம், ஸ்கூட்டி, ஃப்ரிட்ஜு அண்ட் பரிசு பொருட்கள் பார்த்தீங்க, பட்டு சேலை, பட்டு வேஷ்டி, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாமர மக்களுக்கு என்ன வேணும், உண்மையிலேயே என்ன வேணும் வாழ்க்கையில் வேணுங்கிறது தான் எடப்பாடியார் அண்ணன் வந்து கரெக்டாக சொல்லி இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கிற விஷயம் நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இன்னும் அதிகமாக சொல்ல போனால் விவசாய கடன் தள்ளுபடி வந்து மிகப்பெரிய வரவேற்பு. ராசிபுரத்தில் நீங்கள் யாரை கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், அவங்க நம்புகிறாங்க எடப்பாடியார் அண்ணன் வந்து நிச்சயம் செய்வாங்க. மற்ற திமுக மாதிரி வந்து தகுதி இருக்குது, தகுதி இல்லைன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, செய்வாங்கங்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வந்ததுக்கப்புறம் எப்போ இது நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ராசிபுரத்தோட கேண்டிடேட். இப்போ உங்களோட வாக்குப்பெட்டிலாம் ராசிபுரத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிகேல வந்து வாக்குப்பெட்டிக்கு வெளியவே பாய் போட்டு படுத்துட்டாங்க. ஸோ உங்க வாக்குப்பெட்டியெல்லாம் பத்திரமா இருக்கா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு அரசியல் நல்ல பழகுன வர்றீங்க. இந்த மாதிரி வாக்குப்பெட்டி பக்கத்துலயே அவங்க படுத்துக்கிறதும், அதை எடுத்து ஸ்கிரீன் எடுத்து போடுறதும், இன்ஸ்டால போடுறதுமா இருக்காங்க இல்லையா? இது வித்தியாசமா இருக்கு எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி? முதல் முறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஆர்வத்துல அப்படி இருக்கிறாங்க. நான் 2-3 தேர்தல் நான் பார்த்துட்டேங்க. இப்போ நான் 3 நாளைக்கு முன்னாடி கூட அங்கே விவேகானந்தா காலேஜில் தான் அந்த மிஷின்ஸ், ஓட்டிங் மிஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நேரடியாக போய் பார்த்துட்டு, ஏன்னா ஒரு கேண்டிடேட்டுங்கிற முறையில் நான் போய் பார்க்கணும்.
அதுக்கான ஆட்கள் எப்பவுமே யூஸ்வலாக போட்டுருவாங்க. 2 ஆமா, ஷிஃப்ட் strong ஆளை இருக்கு. போட்டு அங்கேயே உட்காரப்பாங்க, கேமரா விசிபிள் இது இருக்கும். இந்த ப்ராப்பராக சேஃபாக இருக்குது. Okay. ஸோ இப்போ பாஜக சார்பா 27 கேண்டிடேட் வந்து களமிறக்கப்பட்டிருந்தாங்க தாமரையில. ஸோ வெற்றி வாய்ப்பு என்டிஏ கூட்டணியில பாஜகவினருக்கு எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஏன்னா வந்து போன எலெக்ஷன் தனித்து போட்டியிட்டது 18% கூட்டணியோட வாங்கியிருந்தீங்க, 11% ப்ரூவ் பண்ணியிருந்தீங்க. இந்த எலெக்ஷன்ல 27 சீட்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதுல வெற்றி வாய்ப்புகள் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு எப்படி பங்களிப்பா இருக்கும்? அப்புறம் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒரே இலக்கு வந்து ஆட்சி அமைக்கணும். அதுல எந்த மாற்றமும் தெரியாது. இப்போ பலங்கள் சேருது இல்லை, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து நீங்கள் திமுக வந்து நீங்கள் வந்து வீழ்த்தணும்னா நம்ம பலம் சேர்க்கறதுல தவறு இல்லை. இது சேர்ந்தாதான் 2026 என்டிஏ ஆட்சி நம்ம அமைஞ்சாதான் இந்த தமிழ்நாடை காப்பாற்ற முடியும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த போதை கலாச்சாரத்துலேருந்து நம்மளோட இளைய தலைமுறைகள்லாம் ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் ஒரு வீட்டிலேருந்து ஒரு சொந்தங்களை தினமும் இருந்து இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட சேலத்தில் கூட ஒரு 11ஆவது படிக்கிற ஒரு பொண்ணு வந்து கூல்ட்ரிங்க்ஸில் வந்துட்டு அந்த இதெல்லாம் கலந்து கொடுத்தேன். ஏன்னா செய்தி இப்போது டெய்லி நடக்கிறவங்க பார்க்கும்போது நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போ ஒரு பையன் ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகிறான்னா அவனுக்கு ஒரு அடுத்த கட்டம் என்ன, நல்ல ஒரு வேலைக்கு போகணும். அதுக்கு அடுத்தது என்ன, திருமணம் நடக்கணும். அதுக்கப்புறம் என்ன, குழந்தைங்கள் போய்ட்டு நல்ல ஒரு வாழ்க்கை. இப்போ 15லேருந்து 21 வயசில் இருக்கிறவங்க இந்த போதை கலாச்சாரத்தில் போயிட்டு எங்கே போய் எப்படி அடுத்த விஷன் அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு ஜாம்பிஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் யூஎஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரக் அடிக்ட்ஸ்லாம் அப்படியே ஒரே இடத்துல நின்றுவாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது, அப்படியே ஒரு ரோபோ மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு உங்கள் பிரெயினுக்கு சிக்னல் போதோ அதை நீங்கள் செஞ்சிருவீங்க. அது கொலை பண்ணுறதுனாலும் சரி செஞ்சு தான் ஆகணும், ரேப் பண்ணனாலும் செஞ்சுனாலும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து நம்ம காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். என்டிஏ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி அமைஞ்சாதான் இதுக்கு ஒரு பெரிய தீர்வு தமிழ்நாட்டுக்கு இருக்கு நான் நம்புறேன். இப்போ வந்து டாக்டர் எஸ்டி பிரேம்குமார் ஆகிய நான் அப்படி எம்எல்ஏவா நீங்க பதவி ஏத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது நான் செய்வேன் ராசிபுரத்துக்கு அப்படின்னா என்ன செய்வேன்? நான் ரொம்ப பாதிச்ச விஷயம் மேடம், நான் சொல்றது உங்களுக்கு கூட சில்லியா கூட இருக்கலாம். நான் போன எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து சில பேர் பெண்கள்லாம் அழுதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் பேசும்போது என்னம்மா இங்கே பிரச்சனைன்னு சொல்லும்போது அழுதெல்லாம். அது 5 வயசு குழந்தைனாலும் சரி, 70 வயசு பாட்டினாலும் சரி, ஒரு நல்ல கழிவறை இல்லைங்க. என்னால் அது நினச்சே பார்க்க முடியல. நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம், 2026 இருக்கிறோம். எங்கே வேணால் என்ன காட்டு பகுதியில் தான் போகிறோம். காட்டு பகுதியில் போனால் அங்கே இருக்கிற அந்த உரிமையாளர்லாம் இருப்பாங்க. இந்த என்னால் எங்களோடனா சண்டை வாக்குவாதம் வரும். இதுக்கு வாக்குவாதம் வரும் பாருங்க. காலை கடன் கழிக்கிறதுக்கு வாக்குவாதம் உண்டா? அவங்க அடுத்தடுத்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறும்? நான் நிச்சயமாக வந்தேன்னா அதை நான் செய்யணும். பெண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பான ஒரு முறை. இதுக்கு தான் பாரத பிரதமர் வந்து ஸ்வச் பாரத் மூலமாக ஊர் முழுக்க எல்லா நகர்ப்புற எல்லா இடத்துலையும் ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா இந்த டாய்லெட்டை கொண்டு வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற அந்த திமுக அரசு வந்து இங்கே கொண்டு வர விடலை. நிறைய இடத்துல அப்படியே கொண்டு வந்தாலும் பாதி கட்டி முடிச்சு பாதி மெயின்டைன் பண்ணாமல் விட்டாங்க. இது எல்லாமே பெரிய மைனஸில் இவங்க தமிழக மக்களுக்கு வந்து அது கொடுத்தா பெண்களுக்கு வந்து இது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அது இது விஷயம் நான் கண்டிப்பாக எடுத்து செய்வேங்க. அதுக்கு அடுத்ததான் அடிப்படை வசதிகள் குடிக்கின்ற நல்ல நீர், நிலத்துக்கு பட்டா சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க போல. பஸ் ஸ்டாண்ட்லாம் மாத்த மாட்டேன். கண்டிப்பாக மேடம், நீங்க எதுக்கு வாழணும்? நீங்க நினைச்சு பாருங்க, நல்ல ஒரு இடத்துல நீங்க அதுக்கு எங்க காட்டு பகுதியிலே போயிடலாமே. நீங்க மிருகங்கள் வாழ்ற இடத்துக்கு போயிடலாம்ல. எதுக்கு நீங்க இதெல்லாம் அவங்க 5 வருஷத்துல இவங்க அட்லீஸ்ட் ஒரு 10% திமுக செஞ்சிருக்கணும்னு நான் நம்பி வந்தேன். 0% இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தா ஒன்று கூட நிறைவேற்றும் போது அவங்களோட சேர்ந்து எனக்கும் ஒரு கோபம் வந்துருச்சு. நான் அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி நான் செய்கிற விஷயம் இதை நான் கையில் எடுப்பேன். இப்போ நீங்கள் வந்து சென்னை பேஸ்டாக தான் இருக்கீங்க. உங்கள் மேலே பிரச்சாரத்துக்கு போகும்போதே இந்த குற்றச்சாட்டை ஒரு வெளியூர் ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய பயணம் வித் ராசிபுரம் எப்படி? நான் கண்டிப்பாக நான் போகிற இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நாங்கள் இருந்த இடம் தான், நான் அதையும் பதிவு பண்ணியிருக்கேன். கந்தசாமி கவுண்டர் ஸ்கூலில் தான் நான் 6வது 7வது வரலும் நான் படித்தேன். எங்கள் அம்மாவோட சொந்த ஊர் வந்து சேர்ந்தவங்களாம். அதனால தான் என்னமோ தெரியல, நான் போன முதல் நாள்லேருந்தே மக்கள்கிட்ட நான் இயல்பாக அவங்ககிட்ட கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்ன எங்கள் சொந்த மக்கள் நான் இருப்பார். கண்டிப்பாக இதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இதில் வந்து நான் ரொம்ப மிகையாகவும் சொல்லலை, அதிகமாக சொல்ல, குறைஞ்சது 15 நாள்லேருந்து 20 நாள் அங்கே தான் இருப்பேன். என்னோட முதன்மை கடமை அங்கே தானே. நான் அவங்களுக்காக தானே நான் சொல்லிட்டேன், எல்லா இடத்துலையுமே சொன்னேன். நீங்கள் 2 லட்சம் பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா நீங்கள் தான் முதலாளி, நான் உங்கள் தொழிலாளி. நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். எம்எல்ஏங்கிறது அந்த 3 எழுத்து தான் என் பக்கத்தில் இருக்கே தவிர நீங்கள் சொல்கிறதுக்கு செய்கிறதுக்காக வேலையாள் தான் நான்ங்கிறதான் சொல்லிடுவேன். நிச்சயமாக நான் அவங்களுக்கு கூட தான் நினைப்பேன். ஸோ நீங்கள் வந்து எங்கள் கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்துப்படுறோம். எனக்கு கடினமான உழைப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு. ஸோ வெற்றி சந்திப்பில் கண்டிப்பாக எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.